அமரன் கெட்டப்பில் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த நடிகர் சிவகார்த்திகேயன். பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பம். ராஜகிரிய விவேகாராம விகாரையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் சஜித் பிரேமதாச. அத்தியடி கணபதி கலாசார மண்டபத்தில் வாக்கினை பதிவு செய்தார் டக்ளஸ் தேவானந்தா. நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வெற்றி. கண்டியில் பாரத் அருள்சாமி இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார். தேர்தல் விதிகளை மீறி செயற்படுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. உலக நீரிழிவு தினம் இன்றாகும். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று நடைபெறும் பொது தேர்தல் குறித்த விசேட உரையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் சட்டமன்றத்திற்கு 225 பிரதிநிதிகளை நியமிக்கும் மிக முக்கியமான தேர்தலான பொது தேர்தல் நாட்டுக்கு முக்கியமானதென தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறித்த நேரத்தில் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களது பெறுமதியான வாக்கை அளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், நாடளாவிய ரீதியில் உள்ள 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெறுகின்றன. உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் கிடைத்திருந்தால் அதை பயன்படுத்துமாறும், உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு உங்களிடம் இல்லை என்றாலும் தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள செல்லுபடியாகும் அடையாள அட்டையுடன் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற ஊடகங்களில் வெளியாகும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள், வதந்திகள் மற்றும் பொய் பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை மாத்திரமே நம்புமாறும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தல் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. இதன்படி யாழ் மாவட்டத்தில் முற்பகல் 10 மணி வரை 16% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்குச்சாவடியில் தேர்தல் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். உரும்பிராய் சைவ தமிழ் வித்தியாசாலையில் பாராளுமன்ற தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 34 வயதான போலீஸ் உத்தியோகஸ்தரே சுகவீனம் காரணமாக உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் வாக்குச்சாவடியில் சிறிது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்தார். வவுனியா மாவட்டத்தில் வாக்காளர்கள் காலை 7 மணி தொடக்கம் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வாக்களிப்பு மிகவும் சுமூகமான முறையில் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கண்டி மாவட்டத்தில் 22 பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் 12 சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 510 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கண்டி மாவட்டத்தில் 13 வட்டாரங்களில் உள்ள 890 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களின் எண்ணிக்கை 11,91,399 ஆகும். இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமான நிலையில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருவதுடன் வாக்குப்பதிவை கண்காணிக்க மேலதிக போலீஸ் உத்தியோகத்தர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. கண்டி இளைஞர் பௌத்த சங்க மண்டபத்தில் சியா மகா நிக்காயாவின் மல்வத்து பிரிவின் அனுநாயக்க தேரர்களான வணக்கத்திற்குரிய நியாங்கொட விஜிதசிறி தேரர் மற்றும் வணக்கத்திற்குரிய திம்புல் கும்புரே விமல தர்ம தேரர் ஆகியோர் வாக்களித்தனர். தேசிய மக்கள் படையின் கண்டி மாவட்ட குழு தலைவர் KT லால்காந்த கெலியோயா ஸ்ரீ பஞ்சன ரத்ன மத்திய மகா வித்தியாலயத்தில் வாக்களித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திரு லக்ஷான் கிரியல்ல, திஸ்ஸாத்த நாயக்க மற்றும் திரு அனுராத ஜெயரத்ன ஆகியோரும் இன்று காலை வாக்களித்தனர். மற்றும் பாரத் அருள்சாமியும் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார். பொது
தேர்தல் ஜனநாயக மற்றும் அமைதியான முறையில் மக்களின் உரிமைகளை முதன்மைப்படுத்தும் சுதந்திரமான தேர்தலாக அமையட்டும். சுதந்திரமாக மக்கள் தங்கள் கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவிக்க சந்தர்ப்பம் கிட்டட்டும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஆரம்பமானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா இன்று காலை ராஜகிரிய கொட்டுவேகொட விவேகாராம விகாரை சந்திராலோக தஹாம் பாடசாலை கட்டடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ප්‍රජාතන්ත්‍රවාදී සාමකාමී ප්‍රජාතන්ත්‍රවාදී ගුණාංගයන් සියල්ලක්ම සපුරාලන ජනතා අයිතියට මුල් තැන දෙන නිදහස් නිවහල් මැතිවරණයක් බවට පත් වෙලා විශේෂයෙන්ම නිදහසේ අපේ රටේ ජනතාවට තමන්ගේ අදහස තමන්ගේ යෝජනාව තමන්ගේ කැමැත්ත පළ කරගන්නට ඒ හැකියාව ලැබේවා කියන එක තමයි මගේ කණ්ඩායමේ ඒකායන ප්‍රාර්ථනාව. பாராளுமன்ற தேர்தலுக்காக சுமார் 90,000 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். 63,145 போலீசார் நேரடியாக தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையை சேர்ந்த 3,200 உத்தியோகத்தர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3,000க்கும் அதிகமான போலீஸ் குழுக்கள் நடமாடும் சோதனை நடவடிக்கைகளுக்காக கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு கடமைகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை 12,000க்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை 7 மணி முதல் தமது ஜனநாயக கடமையினை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இம்முறை 1,09,007 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்களிப்பு சுமூகமான முறையில் இடம்பெற்று வருவதுடன் தேர்தல் கடமைகளில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் விதிகளை மீறி செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலில் வாக்குச்சீட்டை அல்லது வாக்களிப்பதை புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறும் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தனது பிறந்த ஊரான யாழ் அத்தியடியில் கணபதி கலாசார மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இலங்கையின் 10வது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு இன்று காலை ஆரம்பமானது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை 4 மணி வரை இடம்பெறும். அதன்படி வாக்காளர்கள் அனைவரும் உரிய ஆவணங்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உரிய நேரத்தில் தமது வாக்குகளை பதிவு செய்யுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க 1,71,40,352 பேர் தகுதி பெற்றுள்ளனர். நாடு பூராகவும் உள்ள 13,421 தேர்தல் மத்திய நிலையங்களில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் மாலை வாக்களிப்பு நிறைவடைந்ததும் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களில் இருந்து 196 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 18 பேர், கம்பா மாவட்டத்தில் 19 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 11 பேர், கண்டி மாவட்டத்தில் 12 பேர், மாத்தளை மாவட்டத்தில் 5 பேர், நுவரெலியா மாவட்டத்தில் 8 பேர், காலி மாவட்டத்தில் 9 பேர், மாத்தறை மாவட்டத்தில் 7 பேர், அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 7 பேர், யாழ் மாவட்டத்தில் 6 பேர்,
வன்னி மாவட்டத்தில் 6 பேர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 பேர், திகாமடுல்ல மாவட்டத்தில் 7 பேர், திருகோணமலை மாவட்டத்தில் 4 பேர், குருநாகலை மாவட்டத்தில் 15 பேர், புத்தளம் மாவட்டத்தில் 8 பேர், அனுராதபுரம் மாவட்டத்தில் 9 பேர், பொலனறுவை மாவட்டத்தில் 5 பேர், பதுளை மாவட்டத்தில் 9 பேர், மொனராகலை மாவட்டத்தில் 6 பேர், ரத்னபுரியில் 11 பேர், கேகாலை மாவட்டத்தில் 9 பேர் என 196 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். மேலும் கட்சிகள் பெறும் வாக்குகளின் அடிப்படையில் 29 போனஸ் ஆசனங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படம் தீபாவளி அன்று வெளியானது. மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டுள்ள இப்படத்தில் முகுந்த் வரதராஜ் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயனும், முகுந்தின் மனைவி இந்து ரெபேகா கதாபாத்திரத்தில் சாய் பல்லவியும் நடித்திருந்தனர். ரசிகர்களின் மத்தியில் பிரம்மாண்ட வரவேற்பை பெற்று வரும் இப்படம் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. உலகளவில் 250 கோடி ரூபாவை கடந்துள்ளது. இப்படமே சிவகார்த்திகேயன் நடித்த திரைப்படங்களில் அதிகம் வசூலித்த திரைப்படமாகும். இத்திரைப்படம் 12 நாட்களில் 250 கோடி ரூபாயை வசூலித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமரன் கெட்டப்பில் சர்ப்ரைஸாக சென்று மனைவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தது தொடர்பான வீடியோவை சிவகார்த்திகேயன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதனை அடுத்து இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. உலக நீரிழிவு தினம் இன்றாகும். இந்த நாளில் இசைப்புயல் ரகுமான் சமூக அக்கறையுடன் ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். உங்கள் கண்களை நீங்கள் பாதுகாக்கலாம். நீங்கள் நீரிழிவு நோயுடன் வாழ்கிறீர்கள் என்றால் இது இரத்த சர்க்கரையை நிர்வகிப்பது மட்டுமல்ல, நீரிழிவு நோயானது நீரிழிவு ரெட்டினோபதிக்கு வழிவகுக்கும். கடுமையான பார்வை பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குருட்டுத்தன்மையையும் கூட ஏற்படுத்தும். வழக்கமான கண் பரிசோதனைகள் மூலம் நீரிழிவு ரெட்டினோபதியை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து உங்கள் பார்வையை பாதுகாக்க உதவலாம். இன்று நவம்பர் 14 உலக நீரிழிவு தினம் என்பதால் கண் பரிசோதனைக்கு நேரம் ஒதுக்குமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அல்லது யாரையாவது அறிந்திருந்தால் உங்கள் பார்வையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும். ஒரு எளிய வருடாந்திர கண் பரிசோதனை அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும். இந்த செய்தியை பரப்பி ஒளிமயமான எதிர்காலத்தை காண அனைவருக்கும் உதவுவோம். இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான். சுற்றுலா நியூசிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 45 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. தம்புள்ளையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 49.2 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 324 ஓட்டங்களை பெற்ற போது போட்டி மழை குறுக்கிட்டது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் குசால் மெண்டிஸ் 143 ஓட்டங்களையும், அபிஷ்கா பெர்னாண்டோ 100 ஓட்டங்களையும் பெற்று ஒருநாள் போட்டியில் தமது 4வது சதத்தினை பூர்த்தி செய்தனர். பந்துவீச்சில் நியூசிலாந்து அணி சார்பில் ஜேக்கப் டஃபி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி நியூசிலாந்து அணிக்கு 27 ஓவர்களில் 221 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 27 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவியது. துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி சார்பில் வில் யங் அதிகபட்சமாக 48 ஓட்டங்களையும், டிம் ராபின்சன் 35 ஓட்டங்களையும், மைக்கேல் பிரேஸ்வெல் 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் தில்ஷான் மதுசங்க 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் மஹீஷ் தீக்ஷண மற்றும் சரித் அசலங்கா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். அதன்படி 3 போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரில் இலங்கை அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.